ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ கேட் ப்ராப்ளம்ஸ் தான் 2017. ஸோ தோஸ் ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் எல்லாமே ப்ரிப்பரேஷனில் இருங்க. ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், யூ வில் கெட் அ சான்ஸ். ஸோ இந்த மெயின் டைம் கேட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 ப்ராப்ளம் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் செஷனில். ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு. Are to be constructed to conserve rainwater in a farm having 6% slope. ஸோ 6% ஸ்லோப் சொல்லியிருக்கு. ஸோ பன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபார்மில் இந்த ஹரிசாண்டல் இன்டர்வல் between the two bunds is 30 மீட்டர். ஸோ 30 மீட்டர் ஹரிசாண்டல் இன்டர்வல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, HI is equal to 30 மீட்டர் சொல்லியிருக்காங்க. And there is no loss of water வந்து லாஸ் ஆகல. the required height of the bund to store rainwater from 18 cm rainfall. ஸோ ரெயின்ஃபால் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ ரெயின்ஃபால் இஸ் 18 cm. சரிங்களா? ஸோ வித் 10 years ரிட்டர்ன் பீரியட் இன் சென்டிமீட்டர். ஸோ ரிட்டர்ன் பீரியடும் கொடுத்துட்டாங்க 10 years இன் சென்டிமீட்டர் வில் பி. ஸோ ஸ்லோப் வந்து உங்களுக்கு 6%. சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கான். ஸோ ஒரு ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் தி பண்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், ஹரிசாண்டல் கொடுத்துருக்கான், ஸ்லோப் கொடுத்துருக்கான், ஆர் கொடுத்துருக்கான், ரெயின்ஃபால் எவ்வளோ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி வெர்டிக்கல் இன்டர்வல். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், VI/HI is equal to S/100. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. ஸோ வெர்டிக்கல் இன்டர்வல் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் எஸ் ஸ்லோப்பு 6%. ஸோ வெர்டிக்கல் இன்டர்வல் is equal to 6/100 இன்ட்டு ஹரிசாண்டல் இன்டர்வல் எவ்வளோ கொடுத்துருக்கான், 30 மீட்டர். சரிங்களா? ஸோ எல்லாமே மீட்டரில் தான் வச்சுக்கணும். ஸோ இப்போ அதை கேன்சல் அவுட் பண்ணுங்கள். ஸோ வெர்டிக்கல் இன்டர்வல் எவ்வளோ வரும், 1.8 மீட்டர் வரும். சரிங்களா? ஸோ VI is equal to 1.8 மீட்டர். ஸோ நம்மளுக்கு VI கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து ஹைட் ஆஃப் த பண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஹைட் ஆஃப் தி பண்ட் H is equal to ஸோ ரூட் ஆஃப் R டிவைடட் பை 50 ஸோ இன்ட்டு VI. சரிங்களா? ஸோ இப்போ ரெயின்ஃபால் தெரியும் 18 சென்டிமீட்டர் டிவைடட் பை 50 இன்ட்டு வெர்டிக்கல் இன்டர்வல் இஸ் 1.8 மீட்டர். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்கள், யூ கேன் கெட் த ஆன்சர். H is equal to ஸோ ரூட் ஆஃப் 0.648ன்னு வரும். ஸோ இதை மறுபடியும் இது பண்ணிங்கன்னா H is equal to 0.8049 வரும். சரிங்களா? 8049 மீட்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான், தே ஆர் ஆஸ்கிங் இன் சென்டிமீட்டர். சரிங்களா? ஹைட் ஆஃப் த பண்ட் டு ஸ்டோர் ரெயின் வாட்டர் சென்டிமீட்டரில் கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ வி வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் மீட்டர் டு சென்டிமீட்டர். தேர்ஃபோர் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 80.49 சென்டிமீட்டர். இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க கேட்ஸில். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக யூ கேன் மேனேஜபிள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். A rectangular channel having a bed slope of 0.05% and Manning's roughness coefficient of 0.01 carries a discharge of 5 meter cube per second. ஸோ என்ன கேட்டுட்டான், டிஸ்சார்ஜ் கொடுத்தாச்சு 5 மீட்டர் கியூப் per second. சரிங்களா? ஸோ தென் இப்போ பாருங்கள், the channel is designed as the most economical section, the width of the channel in meter. ஸோ width of the channel கேட்டிருக்கான். ஸோ width which means B, we want to find out the B. சரிங்களா? ஸோ ரெக்டாங்குலர் சேனலுங்கில் ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன ரெக்டாங்குலர் சேனலுக்கு ஃபார்முலா என்னென்னு. ஸோ B is equal to 2D. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஸோ அப்போ ஏரியா is equal to A is equal to BD, தென் பெரிமீட்டர் B is equal to B plus 2D. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சேனலோட கிராஸ் செக்ஷன்ஸ், எக்கனாமிக்கல் சேனலோட கிராஸ் செக்ஷன்ஸ் ஃபார்முலாஸ் வரும். ஸோ இதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கான், ஸ்லோப் வேறு கொடுத்துருக்கானா, 0.05% கொடுத்துட்டான். சரி, வேறு என்ன கொடுத்துருக்கான், மேனிங்ஸ் ரஃப்னஸ் கோஎஃபிஷியன்ட். ஸோ N is equal to 0.01 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபார்முலா போட போகிறோம். ஸோ V is equal to 1/n R 2/3 S 1/2. சரிங்களா? இதுதான்.
ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் இது, ஃபார்முலா இதுதான். சரிங்களா? ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ R is equal to A by P, ஏரியா பை பெரிமீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ V is equal to 1 by n கொடுத்துருக்கான். ஸோ என்னங்கையில் வந்து உங்களுக்கு 0.01. சரிங்களா? இன்ட்டு ஆர் தான் ஏ பை பியா. ஸோ ஏ என்ன? ஸோ பிடி. ஸோ அதே மாதிரி பி வந்து பெரிமீட்டர் என்ன? பி ப்ளஸ் 2D. ஸோ அதை தான் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. பிடி டிவைடட் பை பி ப்ளஸ் 2D. சரிங்களா? ஹோல் பவர் 2/3 இன்ட்டு எஸ் என்ன கொடுத்துருக்கான்? 0.05 கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ 0.05 இன்ட்டு பர்சன்டேஜா 0.05 இன்ட்டு 10⁻⁻². சரிங்களா? பர்சன்டேஜில் இருக்கனால. ஸோ 1/2. சரிங்களா? ஸோ தென் யூ கேன் கால்குலேட் என்ன வரும்? ஸோ 1/0.01 இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ 2.236 இன்ட்டு d/2. சரிங்களா? d/2 தி ஹோல் பவர் 2/3. சரிங்களா? ஸோ இந்த d/2 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிடி இருக்கா. ஸோ பி வந்து நம்ம 2D இன்ட்டு டி டிவைடட் பை அதே மாதிரி பியை வந்து 2Dன்னு எடுத்துருக்கோமா இங்கே. ஸோ 2D ப்ளஸ் 2D. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? 2D² டிவைடட் பை 4Dன்னு வருமா? ஸோ இப்போ இதில் காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ அப்போ d/2ன்னு எடுத்துடலாமா? அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணணும். அடுத்து இ இருக்கட்டும். சரிங்களா? ஸோ இந்த விஏ வின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் we want to find the discharge Q is equal to A into V. சரிங்களா? ஸோ இப்போ ஏ என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பிடின்னு எடுத்துருக்கோமா இங்கே. ஸோ பிடி இன்ட்டு இந்த வியோட வேல்யூ எடுத்து எழுதிடுங்க. 2.236 இன்ட்டு d/2 the whole power 2/3. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பார்ப்போம். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா Q டிஸ்சார்ஜ் உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருக்கான். 5 m³/s கொடுத்துருந்தானா. ஸோ 5 is equal to 2D² இன்ட்டு 2.236 இன்ட்டு 1/2 தி ஹோல் பவர் 2/3 இன்ட்டு டி டிவைடட் பை டி தி ஹோல் பவர் 2/3. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 is equal to 2.816 d 8/3ன்னு வரும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் d is equal to 5 divided by 2.816 whole power 3/8ன்னு மாறிடும். சரிங்களா? இந்த 8/3. ஸோ தென் யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி த d வேல்யூ 1.240 மீட்டர். 1.240 மீட்டர். ஸோ இப்போ டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வி கேன் ஃபைண்ட் அவுட் தி பிரெத், விச் மீன்ஸ் width of the channel. So 2D. So 2 into 1.240, which is nothing but 2.480 meter. So answer, the required answer is 2.480 meter. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், இது ட்ரெப்பிசாய்டல் நாச் placed over an emergency spillway. So trapezoidal notch placed over an emergency spillway. ஸோ டாப் வித் கொடுத்துருக்கான் 2 மீட்டர், பாட்டம் வித் கொடுத்துட்டான், ஹைட் கொடுத்துட்டான். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் ட்ரையாங்குலர் போர்ஷன் சொல்லிட்டான். ஸோ இப்போ ட்ரையாங்குலர் போர்ஷன்னா இதுதான். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷன். ஸோ இது ரெக்டாங்குலர் போர்ஷன். சரிங்களா? For a flow head of 0.4 meter over the notch, the discharge in liter per second. ஸோ டிஸ்சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கனால ஸோ Q trapezoidal is equal to Q of rectangular notch plus Q of triangular notch. சரிங்களா? ஸோ தனித்தனியாக கண்டுபிடிங்க. ஸோ இப்போ ரெக்டாங்குலர் நாச் ஃபார்முலா என்னென்னு பார்க்கணும். ஸோ ரெக்டாங்குலர் நாச் வந்து ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அது. ஸோ அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்குறது. Q is equal to 2/3 L root of 2G H 3/2 into coefficient of discharge. சரிங்களா? ஸோ எல்லாமே இங்கே கொடுத்துருக்கான். 2/3 எல்லோட வேல்யூ என்ன 1. ஸோ ரூட் ஆஃப் 2G. சரிங்களா? 2/3Gயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ட்டு ஹெட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.4 0.4
3/2 சரிங்களா 3/2 இன்ட்டு 0.68 இந்த 68 எப்படி வந்துச்சு ரெக்டாங்குலர் போர்ஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சரிங்களா ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.747 இன்ட்டு 0.68 which is nothing but 0.5076 சரிங்களா ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னா want to find out the triangular notch ஸோ triangular notchக்கு என்ன ஃபார்முலா q is equal to 8/15 root of 2g tan theta by 2 h5/2 into cd சரிங்களா ஸோ இங்கேயும் எல்லாமே இருக்குது 8/15 root of 2 into 9.81 tan 45 சரிங்களா ஸோ அதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆன்சர் ஹெட்டு கொடுத்துருக்கான் சரிங்களா 0.45/2 இன்ட்டு 0.65 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சரிங்களா எப்படி 45 வருது ஸ்லோப் இங்கே வந்து 1:1 ஸோ θ is equal to 45 degree சரிங்களா ஸோ தென் q is equal to யூ கேன் ஈஸிலி இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா க்யூவோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் 0.1553 ஸோ இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ட்ரையாங்குலர் கண்டுபிடிச்சிட்டோம் ரெக்டாங்குலர் நாட்ச் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ ட்ரெப்பிசாய்டல் நாட்ச் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணுங்கள் q ட்ரெப்பிசாய்டல் equal to ரெக்டாங்குலர் நாட்ச் ப்ளஸ் ட்ரையாங்குலர் நாட்ச் ஸோ ரெக்டாங்குலர் நாட்ச் முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0.50796 ப்ளஸ் 0.1533 சரிங்களா ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் யூ கேன் கெட் த ஆன்சர் 0.6630 மீட்டர் கியூப் பர் செகண்ட் சரிங்களா ஸோ இப்போ மீட்டர் கியூப் பர் செகண்டில் இருக்குது நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்கான்னா லிட்டர் பர் செகண்டில் கேட்டிருக்காங்க ஸோ அதை நோட் டவுன் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ லிட்டர் பர் செகண்டில் இருக்கிறனால வேண்ட் டு கன்வெர்ட் திஸ் therefore q is equal to 663 லிட்டர் பர் செகண்ட் சரிங்களா இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து டிஎன்பிசியோட ஏஐ எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த ஃபார்முலாஸ் கேட்பாங்க ரொம்ப முக்கியம் தான் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஸோ ஹோப்ஃபுல்லி அப்கமிங் டேஸில் வீடியோஸ் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்